ஆருக்கு பிள்ளை? ஒரு சன்னியாசிக்கு பிள்ளை. சன்னியாசி இனிமேல் பிள்ளைகள்லாம் வச்சுக்கலாமா? எல்லாத்தையும் துறந்தவர்கள் தான் சன்னியாசி. ஆனால் ராமானுஜருக்கு அதில் ஒன்றும் குறவே கிடையாது. அவருக்கு பிள்ளையும் உண்டு, அவருக்கு சகோதரியும் உண்டு. ராமானுஜருக்கு கூட பிறந்தவா இல்லாட்டாலும் ஆண்டாளத்தான் தமக்கு தங்கையாக அபிமானித்தார். அவருக்கு 6 குழந்தை இல்லையேன்னா செல்ல பிள்ளையே குழந்தை இருக்காரோ இல்லையோ. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சித்திரத்தை பல திவ்ய தேசங்களில் சேவிச்சிருக்கலாம், பல வீடுகள்லையும் சேவிச்சிருக்கலாம். ராமானுஜர் அமர்ந்திருக்கிறார், தலையிலே பிரபன்ன பாகை சாத்தி கொண்டிருக்கிறார், ஒரு கையில் திதண்டத்தை பற்றி மற்றொரு மடியிலே செல்லப்பிள்ளை எழுந்துருளை பண்ணிக்கொண்டு அவரை அணைத்து கொண்டிருக்கிற திருக்கோலம். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோலம். செல்லப்பிள்ளை ராமானுஜருடைய குழந்தைங்கிறதை இதோ கண்கூடாக நாம் கண்டுகொள்ளலாம். ஒரு சம்சாரியா இருக்கக்கூடியவருக்கு சர்வேஸ்வரன் கீழே வந்து நீர் தான் இனி உலகத்துக்கே சொத்துக்கே உடையவர், நாமும் சொத்துன்னு சொன்னது வேற 6 இடத்துலையும் நடக்க போறதில்லை. இந்தூருக்கு வந்தா செல்லப்பிள்ளை இடத்துல சேவிச்சுக்கிறது அந்த எம்பெருமானே ராமானுஜருக்கு சொத்துங்கிறதை. அதனாலே லோகத்துல என்னவனா வழக்கத்தில் இருக்கலாமே தவிர ஒரு பக்தனிடத்துல பெருமான் எப்படி பரிமாறுகிறான்ங்கிறதுக்கு ந சாஸ்திரம் நைவ சக்கரமாக, அங்க சாஸ்திரமும் செல்லுபடியாகாது, எந்த கிரமமும் செல்லுபடியாகாது. ஆக ராமப்பிரியன் இங்கு திரும்ப வந்தான், ராமானுஜர் தான் திரும்ப எழுந்துருளை பண்ணி கொண்டு வந்தார். இன்னைக்கும் எல்லாமே இந்த திவ்ய தேசத்திலே செல்லப்பிள்ளைக்கும் ராமானுஜருக்கும் தான். செல்லப்பிள்ளைக்கு எப்போ புறப்பாடு நடக்கிறதுனாலும் உபயநாச்சிமாரோட சேர்ந்து செல்லப்பிள்ளை எழுந்துருளினா கூடவே ராமானுஜரும் வந்துடுவார். தனியாக போனால் அவர் வரமாட்டார். ஆனால் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட போனால் அவர் கூட வந்துடுவார். என்ன பிள்ளைய நாட்டு பெண்ணோட தனியாக அனுப்பிச்சுட்டா ஒத்தருக்கொத்தர் பேச்சு சுவாரஸ்யத்தில் எங்கே போடுவாளோ அவளை ஜாக்கிரதையாக வீட்டுக்கு திரும்பி கொண்டு வரணும் இல்லையோ. அதுக்குன்னு ராமானுஜர் கூடவே போவர். அப்பனுக்குத்தானே கஷ்டம் தெரியும், பிள்ளை எப்படி வேணா போகலாம், ஆனால் அந்த பிள்ளையை காப்பாற்றி திரும்ப கோவிலுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையோ. அதனால் ராமானுஜர் கூடவே எழுந்துருளுகிறது. ரொம்ப ஆச்சரியமான வைபவம். செல்லப்பிள்ளை ராமப்பிரியனை சேவித்து கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். ராமானுஜர் எப்படி அந்த பெருமாளை திரும்ப இங்கே எழப்பண்டு வந்தாருங்கிறதையும் பார்த்துட்டோம். ராமப்பிரியனை சேவித்து கொண்டோம். ராமப்பிரியன் எப்படி ராமானுஜராலே திருப்பி அழைத்து வரப்பட்டார், அவர் எப்படி செல்லப்பிள்ளை ஆனார்ங்கிற சரித்திரத்தையும் பார்த்துள்ளோம். செல்லப்பிள்ளையனுடைய திருவடிகள் யதிராஜ சம்பத்குமாரர்னு பெயர் பெற்ற எம்பெருமான். அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மேலே நோக்குவோம். பெருமானுக்கு பிராட்டி எப்போதும் விட்டு பிரியாதவளாக இருக்கிறாள். எல்லா திவ்ய தேசத்திலையுமே அப்படித்தான். ஆனால் இப்போ நாம் இருக்கக்கூடிய திருநாராயணபுரத்தே பகவானுக்கு திருநாமமே திருநாரணன் என்று இருக்கிறபடியால் திருவும் நாரணனும் எப்போதும் விட்டு பிரியாமலே தான் இருக்கிறார்கள். திரு பெருமானுடைய திருவடித்தாமர்களோடே இயைந்து சேவை சாதிக்கிறாள். இப்போ நாம் திருநாராயணபுரத்தே பிராட்டியான யதுகிரி நாச்சியார் கல்யாணி நாச்சியாருடைய சந்நிதி வாசலில் இருக்கிறோம். இது தனிக்கோவில் நாச்சியாருடைய சந்நிதி. இந்த சரித்திரத்தை பார்ப்பதற்கு முன்னால் கீழே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். பெருமாளுடைய திருவடிகளுக்கு இடையிலேயே நாச்சியார் சிறிய வடிவத்திலே விக்கிரக ரூபத்திலே காட்சி கொடுக்கிறாளே, அந்த நாச்சியார் ஆர்? எல்லா திவ்யதேச பெருமானுடைய திருவடிக்கு நடுவில் நாச்சியார் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்த திவ்யதேசத்தில் நாச்சியார் இருக்கிறாரே, அது ஆறுங்கிற கேள்வி பிறக்கும். அதுவும் ராமானுஜரோட தொடர்புடைய சரித்திரம்தான். டில்லி மன்னவனிடத்தே சென்றார். எம்மாடுராயனுடைய புதல்வி ராமப்பிரியனை வைத்து ஆசையோடு விளையாடி கொண்டிருந்தாள். ஆனால் ராமானுஜர் கூட்ட பிற்பாடு ராமப்பிரியன் வந்தான். யதிராஜருடைய மடியிலே அமர்ந்து யதிராஜ சம்பத்குமாரன் செல்லப்பிள்ளை என்கிற பெயர் பெற்றான். ராமானுஜர் விக்கிரகத்தை திருநாராயணபுரத்துக்கு எழுந்துருள பண்ணி வந்துட்டார்னு பார்த்தோம். ஆனால் அந்த பெண்ணுக்கு இந்த பெருமானை விட்டு பிரிவதற்கு மனதில்லை. நானும் கூடத்தான் போவேன்னு பிடிவாதமாக சொன்னாள். ராஜாவாலே தடுப்பதற்கு இயலவில்லை. அவளுக்கு வேண்டிய சொத்துக்களை கொடுத்து நீயும் பெருமாள் பின்னாடியே போ என்ன அனுப்பி வைத்தான். ராமானுஜர் பெருமாளை எழப்பண்டு வரார். அந்த பெண்ணும் கூடவே வருகிறாள். ஊர் எல்லை வரைக்கும் வந்து விட்டாள். இந்த பெண் உள்ள வந்து என்னான்னு பெருமாளோட இருக்க போகிறார்? கோவிலுக்குள்ள போய் பிரதிஷ்டை ஆயிடுத்துன்னா நாம போய் பெருமாளிடத்தில் விளையாடிட்டு இருக்க முடியுமா? ஆரோ அப்படி கோவிலுக்குள்ள வந்துட்டு போட முடியுமா? ராமானுஜர் யோசித்தார். ஆனா அந்த பெண்ணுடைய பக்தியை மெச்சினார். அது ஆறாக இருந்தாலும் பக்தன் வந்துட்டா பெருமானை விட்டு பிரிப்பதற்கு நமக்கு யோக்கியத்தை கிடையாது. ஆனால் அந்த நாச்சியாரை எம்மாடுராயனுடைய பெண்ணை சட்டென்று தானே ஒரு விக்கிரக உருவத்திலே மாற்றி பெருமாள் திருவடிகளோடு எப்போதும் இருக்கட்டும் என்று ராமானுஜர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருங்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். அதனால தான் இந்த பெருமாளுடைய திருவடிகளோடையே அந்த நாச்சியார் விட்டு பிரியாமல் இருக்கிறாள். அவள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இங்கு வந்து இருக்கலே.
எம்மாடுராயனுடைய புதல்வி பெருமானுடைய திரும்பி வர ஆசைப்பட அவரை சுருக்கி இனி உயிரோடு இருந்து இந்த பெருமானை இவ அனுபவிக்க முடியாது, விக்கிரக ரோகத்திலே நாரணனுடைய திருவடிகளை விட்டு பிரியாமல் இருக்கட்டும் என்று ராமானுஜர் ஏற்படுத்தி கொடுத்தார். அது நாரணனுடைய திருவடிக்கு இடையிலே இருக்கக்கூடிய திரு. ஆனால் நாம் இப்போ இருக்கிறது யதுகிரி நாச்சியார் ஆகிற திரு. இந்த திருவனுடைய ஆஸ்தான வாசல்ல இருக்கிறோம். நாச்சியார் இந்த இடத்துல எழுந்தருளினதே ரொம்ப ஆச்சரியமான தரித்திரம். பெருமானுக்கு எத்தனை தூரம் பெருமை உண்டோ அதை காட்டிலும் ஒரு படி பெருமை அதிகம்னே சொல்லலாம். இந்த நாச்சியார் நாமே எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுப்போம் என்று தன்னுடைய பெருமையத்தனையும் தோத்த நிமிர்ந்த திருமண்டலத்தையுடைய தான் எழுந்தருளி இருந்தாளாம். இது பழைய காலத்திலே உக்ர ரூபத்தில் இருந்தார்னு சொல்லுகிறார்கள். தான் சுதந்திரையாக எல்லாரையும் நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் என்றும் சொல்லுகிறார்கள். அதெல்லாம் ஒரு காலத்திலே. ராமானுஜருக்கு இந்த பிள்ளை செல்ல பிள்ளையாயிட்டாரோ இல்லையோ. இப்போ செல்ல பிள்ளையனுடைய தர்மபத்னி திவ்ய மகிழ்ச்சி தானே இந்த நாச்சியார். அப்போ நாச்சியாருக்கு நேர் எதிர்த்தார் போலே தான் ராமானுஜருடைய சந்நிதி உள்ளது. இவருக்கு கணவன் செல்லப்பிள்ளை, செல்லப்பிள்ளைக்கு தந்தை ராமானுஜர். அப்போ இந்த கல்யாணி நாச்சியாருக்கு யதுகிரி நாச்சியாருக்கு ராமானுஜர் என்னவா இருக்கணும்? மாமனார். மாமனாருக்கு நேர் எதிர்த்தார் போலே முகத்தை நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? குனிஞ்சு மரியாதை செலுத்துகிற தோரணம் இருக்கணும் இல்லையோ. அதனாலே தன்னுடைய சுவாதந்திரத்தெல்லாம் விட்டுட்டு நாச்சியார் குனிந்த திருமுகத்தோடே எல்லாருக்கும் சௌமியமான ரூபத்தோடே அனுகிரகித்து கொண்டிருக்கிறாள்ங்கிறது சரித்திரம். மூலமூர்த்திக்கு யதுகிரி நாச்சியார், மலையே யதுகிரியோ இல்லையோ. அதனால நாச்சியாருக்கும் யதுகிரி நாச்சியார்னு திருநாமம். உற்சவமூர்த்திக்கு கல்யாணி தாயார்னு திருநாமம். வலது திருக்கையாலே அபயம் காட்டிக்கொண்டு இடது திருக்கையாலே தன் திருவடிகளை பற்ற வேணும்னு காட்டி ஆச்சரியமான திருக்கோலத்திலே பிராட்டி எழுந்தருளி உள்ளார். சேவித்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றோம். ராமப்பிரியன் செல்லப்பிள்ளையும் சேவிச்சுன்னுட்டோம், கல்யாணி நாச்சியாரையும் சேவித்து கொண்டோம். புஷ்கரணியே கல்யாணி புஷ்கரணி தான் கீழே சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே வந்து சேவித்து கல்யாணி நாச்சியாரை முன்னிட்டு கொண்டு கல்யாணி புஷ்கரணியிலே நீராடி ராமப்பிரியனையின் திருநாரண பெருமாளையும் சேவித்தோம்னா கல்யாணங்கள் அவசியம் ஏற்படுங்கிறதுலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆக சுபமோ மங்களமோ கல்யாணமோ இது இத்தனையும் வந்தவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியவளாகத்தான் பிராட்டி இருக்கிறாள். ஆளவந்தார் இந்த ஸ்லோகத்தில் தெரிவித்தார், காந்தஸ்தே புருஷோத்தமஹா, புருஷோத்தமனான திருநாரண பெருமாள் உனக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்கான். நீ என்ன சொல்றியோ அதை செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறான். பிராட்டி எது கேட்டாலும் கொடுப்பலாம். பெருமாள்கிட்ட கை காமிச்சிருவர், நான் சொல்லியாச்சு அங்கே போய் வாங்கிக்கோ. நாம் அங்கே போயிட்டோம்னா ஒன்றுமே பேச வேண்டாம், அங்கே சொன்னேனேன்னு சொன்னால் போகும். நாச்சியார சன்னதியில் நாம் பேசினத்தே பெருமாள் முன்னாடி போய் நின்று கஞ்சாடையில் காமிச்சா கூட அங்கே சொல்லிட்டியோ இல்லையோ வாங்கிட்டு போய்டு அப்படின்னு பெருமாள் உடனே கொடுத்துட்றாராம். தத் இங்கித பராதீனஹா விதத்தே கிலம் என்று சொல்லுவார்கள். பிராட்டியினுடைய முக ஜாடை, அவருடைய புருவ நெரிப்பு, அவருடைய கடைக்கண் பார்வை, இது கிடைத்தால் கூட போதும், நமக்கு அத்தனை செல்வங்களும் பெற்று போகிறோம். ஆக புருஷோத்தமனை தனக்கு காந்தனாக கொண்டு வேண்டிய மட்டும் எல்லாருக்கும் கொடுக்கிறாள். ஐஸ்வர்யம் அக்ஷரகதியும் பரமம் பதம் வா, ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறாள், அக்ஷரகதியான கைவல்லத்தையும் கொடுக்கிறாள், பரமபதத்தையே கொடுக்கிறாள். எதை கொடுத்துட்டாலும் நாம் நமகான்னு சொன்னதுக்காக இத்தனை நன்மைகளையும் தாயார் நம்ம கொடுப்பலாம். கொடுத்துட்டோம், இவன் ஒரு தடவை கை கூப்பினானே, நமகான்னு சொன்னானே, வணக்கம்னு சொன்னானே, அதுக்கு பதிலாக நம்மால் இன்னும் ஒன்றும் கொடுக்க முடியலையே அப்படின்னு வெட்கி தலை குனிவலாம். அதை பற்றி பராசர பட்டர் தெரிவிக்கிறார், ஆஸ்மை நகிஞ்சி துச்சிதம் கிருதமித்யதாம்ப தம் லஜ்ஜசே கதயகோயம் உதாரபாவா. தேவரியருடைய முகம் கீழே தாழ்ந்திருக்கு. பெருமானுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கணவன் கூட இருக்கிற வெட்கம், மாமனார் நேரம் இருக்கிற வெட்கம், அதனால தாயார் முகம் தாழ்ந்திருக்கு. ஆனால் அவர் என்னத்தினால தாழ்ந்திருக்குன்னு சொல்கிறாருன்னா, இது வேற வெட்கமா, இவன் கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், ஆனால் இனிமே வைகுண்டத்துக்கு மேலே நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையே, இவன் நமகான்னு சொல்லிட்டே இருக்கானே, இவனுக்கு என்ன கொடுப்போம்னு இல்லாமையால் வந்துட்ட வெட்கம். அதனால தேவரீர் தலை குனிந்திருக்கிறீர் போரும், இந்த ஔதாரியத்தை வள்ளல் தன்மையை என்னவென்னு கொண்டாட போகிறோம் என்கிற அளவுக்கு நாச்சியார் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறாள். நாச்சியாரையும் சேவித்து கொண்டோம். யதுகிரி நாச்சியாருக்கு வசப்பட்டுத்தான் பெருமாள் இருப்பர், கல்யாணி நாச்சியாருக்கு வசப்பட்டுத்தான் இருப்பர். அவர் திருவடிகளை பற்றி கொண்டோம் என்னால் எப்போதும் நமக்கு பெருமான் அனுகிரகிக்கிறான். அவன் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி மேலே பார்ப்போம். நம்மாழ்வாருடைய திருவடிகளிலேயே அதிமாத்திர பிராவண்யம், அதீதமான காதல் படைத்த இராமானுஷர். பூமன்னு மாது பொருந்திய மார்பன், புகழ்மலிந்த பாமன்னு மாறன், மாறன் அடிபணிந்துய்ந்தவன் ராமானுஷர். அந்த ராமானுஷருடைய திருவாமங்களை நெஞ்சே சொல்லு, வாயார பல தடவை ராமானுஷ 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 என்று எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லு என்று திருவரங்கத்தமதனார் சொல்லிக் கொள்கிறார்.
நச்சேத் ராமானுஜேப்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்த மாதிருஷா. ராமானுஜ நாலெழுத்து, நாராயண நாலெழுத்து. இந்த நாலெழுத்து நாராயணா என்னும் நாலெழுத்து அஷட்டு நாலெழுத்து. ஆனால் ராமானுஷா என்னும் நாலெழுத்து சமத்து நாலெழுத்து. நமக்கு சம்சாரத்தில் இடமே இல்லாமல் மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய நாமமே ராமானுஷ நாமம். திருநாராயணபுரத்து திருநாராயண பெருமாளை சேவிக்கிறதும் ராமப்பிரியன் செல்லப்பிள்ளையின் சேவிப்பதும் எல்லாம் ராமானுஷருடைய அனுகிரகத்தாலே, அவர் செய்த கைங்கரியத்தாலே. அப்ப அவர் சன்னதி முன்னாடி நின்று நெக்குருகி போய் கண்களிலே கண்ணீர் மல்க கால் தள்ளாட நாத்தெழுதழுக்க அவ்வி ராமானுஷருடைய திருமேனியை சேவிப்பதை காட்டிலும் நமக்கு மற்றொரு பிரயோஜனம் இருக்க முடியாது. ராமானுஷரை திருநாராயணபுரத்திலே சேவித்துக் கொள்ளுகிறோம். இப்போது நாம் இருப்பதே ராமானுஷருடைய சன்னதி வாசலிலே. எம்பெருமானார்னு இவருக்கு திருநாமம், ராமானுஷர்னு திருநாமம், இளையாழ்வார்னு இயற்பெயர், உடையவர்னு பட்டத்தை நம்பெருமாளே கொடுத்துள்ளான், ஸ்ரீ பாஷ்யக்காரர்னு திருநாமம். இப்படி பல திருநாமங்களோடைய வீறு கொண்டு விளங்குகிறார். ராமானுஜரை தற்போது சேவிக்கலாம். முக்கியமான 3 திவ்ய தேசங்களிலே ராமானுஜரை சேவிக்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் அவதரித்த இடம், அங்கு சேவிக்கலாம். ஸ்ரீரங்கம் நெடுநாட்கள் அவர் வாழ்ந்து ராஜதானியை பரிபாலித்த இடம், அங்கு சேவிக்கலாம். திருநாராயணபுரத்தே 12 ஆண்டுகள் எழுந்தருளி இருந்தார், இங்கு சேவித்துக் கொள்ளலாம். இங்கு இருக்கக்கூடிய ராமானுஜ விக்கிரகத்தை தற்போது சேவிக்கிறோம். கையிலே அருகிலே பிடித்த திருதண்டம், கூப்பி இருக்கக்கூடிய திருக்கைகள். இங்கே எப்பவுமே திருதண்டம் மூலமூர்த்தியான ராமானுஷரோட சேர்த்து சேவித்துக் கொள்ளலாம். உற்சவமூர்த்தி அஞ்சலி ஹஸ்தத்தோட எழுந்தருளி இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திருநேமி. ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிற திருமேனியை சேவித்தோம்னா அது ஒரு மாதிரி அழகு. திருநாராயணபுரத்து திருமேனியை சேவித்தோம்னா இது ஒரு மாதிரி அழகு. ஸ்ரீரங்கத்து திருமேனியை சேவிச்சா அது ஒரு மாதிரி அழகு. 3 ராமானுஷர்களுமே கையை கூப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த 3 திருமேனிக்கு 3 பேர் உண்டு. ஸ்ரீபெரும்புதூர்லே ராமானுஷருடைய திருமேனி தான் உகந்தது. ராமானுஷரே ஆசைப்பட்டு இதை எழுந்துருள பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ராமானுஷருடைய திருமேனி தானான திருமேனி, அவராகவே அங்கே எழுந்துருளி உள்ளார். இப்ப திருநாராயணபுரத்து திருமேனி பார்க்கறதுக்கு ரொம்ப புஷ்டியா இருப்பார். இங்கே அப்படி இழைச்சு போய் இருக்க மாட்டார். நன்னா இங்கே இருக்கிறவர் ராமப்பிரியன் கண்ணனா வேற இருக்காரோ இல்லையோ, அதனால அதே வெண்ணெய் பால் தயிர். மேலும் பிள்ளையோட கூட இருந்தா எந்த தகப்பனாருக்கு தான் ஆனந்தம் இருக்காது சொல்லுங்க. மடியிலேயே செல்ல பிள்ளை தன் குமாரரை வச்சிருந்தா எப்பவுமே அணைச்சிட்டு இருந்தா பிள்ளை கூடவே இருக்காங்கிற திருப்தி போல்றது. அதனால சுவாமி நல்லா புஷ்டியா இந்த இடத்துல சேவை சாதிக்கிறார். தன்னுடைய திருக்கைகளிலே விரல்களிலே பவித்திரம் சார்த்தி கொண்டு சேவை சாதிக்கிறார். திருநாராயண பெருமாளை தூக்கி மேலே எடுத்து கொடுத்தவரோ இல்லையோ, ஒரு நாயகமாய் பாசுரத்தை அவனுக்குன்னு சமர்ப்பித்தவரோ இல்லையோ, அஞ்சலி ஹஸ்தத்தோட சுவாமியை சேவிச்சுக்கிறோம். காஷாய சோபி கமனீய சிகானிவேஷம், சிகை நீண்ட குடுமையோடே கூட காஷாய அம்பரத்தை தரித்து கொண்டு தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம், திருதண்டத்தை கையிலே பிடித்து 3 தண்டம் 3 குச்சிகள் சேர்த்து தான் ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வைத சந்நியாசிகள் கையிலே தண்டம் பிடித்திருப்பார்கள். தத்துவங்கள் 3, சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்று 3 உண்மை பொருள்கள் உண்டுங்கிறதை உலகத்தாருக்கு விளங்க வைப்பதற்காக கையிலே திருதண்டத்தை பற்றி கொண்டிருக்கிறார். ராமானுஷருக்கு இங்கே திருவாதிரை தோறும் நடக்கிற திருமஞ்சனமே ரொம்ப ஆச்சரியமான காட்சி. அது அவசியம் யாருமே ஒரு தடவை திருநாராயணபுரத்துக்கு வந்து திருவாதிரைக்கு வாங்கும். அன்று வந்து ராமானுஷரை நன்னாக திருவடி தொழுது மத்தியானமாக திருமஞ்சனம் நடக்கும். இருந்து சேவிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகலாம். ரொம்ப நன்னா இருக்கும் பிரசாதம். அதையும் சேர்த்து வாங்கி கொண்டு போகலாம். திருமஞ்சனத்திலே பால் சேர்ப்பதாகட்டும், தீர்த்தம் சேர்ப்பதாகட்டும், தாரையா விழுகிற தீர்த்தத்திலேருந்து அர்க்கபாத்திய ஆச்சமனீயங்களை சுவாமிக்கு சமர்ப்பிப்பதாகட்டும், திரு ஒத்துவாடை சமர்ப்பித்ததாகட்டும், எல்லாமே நாம் சேவிக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்.